ஒரு கோடி நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் செலவுல நம்ம சென்னை தீவுத்தடல்ல அவதார மையமா வச்சு ஒரு பொருட்காட்சி ஒன்று அமைச்சிருக்காங்க. வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்க ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை தீவுத்தடல புதுசாக ஒரு எக்ஸிபிஷன் போட்டுருந்தா சொல்லியிருந்தாங்க. அதை தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 120 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 200 சார்ஜ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் வந்து ஃபைனலாக 120 தான் சார்ஜ் பண்ணுறோம் டிசைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே வந்து மிக்கி மவுஸ்லாம் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த செட்டப் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, விஜிபி ஸ்னோ கிங்டமில் தான் இந்த மாதிரி அழகாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணுறதுக்கே ரொம்ப நாளாக இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்பவே கிட்ஸ் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு பொம்மையை வச்சு நடுவில் சுற்றுற மாதிரி டெட்டி பியர்லாம் அழகாக இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை அடுத்து வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஷர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது. இங்கே வந்து என்ன இருக்குன்னா, புதையெல்லாம் இருக்குது. அதாவது தங்க புதையல் இருக்கிற மாதிரி, தங்கம் கொட்டி இருக்கிற மாதிரி, வால்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பார்த்ததே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு அடுத்து வந்து பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிற அவதார் தீம் பேஸ்டு வந்து இது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 கோடி 500 கோடி செலவு பண்ணி படத்தை எடுத்து அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வந்து தேட்டர் ஸ்க்ரீனில் பார்த்ததை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து காமிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லி நாங்களுமே வந்து எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவதார்லாம் ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. மக்கள் வரும்போது அவங்க முன்னாடி வந்து செய்கை காட்டுறது, இந்த வில்லை வந்து எய்கிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த லைட் செட்டிங்கை வந்து பார்க்க வந்து ரொம்பவே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியலிஸ்டிக்காக நம்ம வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக அழகாக தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் போனீங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரை வந்து நீங்கள் அழகாக உண்மையாலே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து செட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. உண்மையாலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து அவதார் சூப்பராக இருக்குது. இதில் வேற என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. அவதார் பார்த்துட்டு அதோட பேக் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் விளையாடுற கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கேமுக்கு வந்து 80 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து இன்டீரியரில் செட் பண்ணியிருக்கிறதுனால மழை பெஞ்சாலுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பேக் சைடில் அரண்மனை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி காரு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு கேம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக்கெண்டில் போனதுனால எல்லாமே வந்து ரெடி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா அதுக்குள்ளே இந்நேரம் வந்து ரெடி ஆயிருக்கும். ஃபுட் கோர்ட் ஒன்று பிரம்மாண்டமாக பெருசாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபுடி பிரியராக இருந்தால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஸ்டால்லாம் வந்து நிறைய வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதோட பேக் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருந்தது புதுசாக. நாங்கள் போகும்போது வந்து அஃப்ரீதனை கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து நாங்கள் எந்த கேம்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவதார் வேர்ல்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 14th ஜூலை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு.